வெண்ணிலா, அவங்க வந்துட்டாங்க. நீ போய் ஒளிஞ்சுக்கோ. வெண்ணிலா, நீ போயிட்டு வந்துரு. வாங்க முத்தரசன் சார். முதல் தடவையே எங்க பார்லருக்கு வந்திருக்கீங்க. உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க வெண்ணிலா கூட்டு போங்க, நான் இங்க இருக்கேன். இங்க பாருங்க, மாமா இங்க இருக்கிற வரைக்கும் என்ன வெண்ணிலான்னு தான் கூப்பிடுவாரு. நானும் வெண்ணிலா மாதிரி தான் பேசுவேன். என்ன ஏதுங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன், புரியுதா? என்னென்ன வேலையெல்லாம் பண்றா இவ. வா முத்து மாமா, நீயும் வா. நீயும் ஷேவ் பண்ணிக்கோ. முகமெல்லாம் கசகசன்னு இருக்கு. அது பரவாயில்ல வெண்ணிலா, என் முகம் இப்போ எப்படி இருந்தா என்ன, அதை என்னாலே இப்போ பார்க்க முடியாது. வெண்ணிலா, சத்தமே காணோம். கோச்சுக்கிட்டியா? சரி, நான் உனக்காக பண்ணிக்கிறேன். முத்து மாமானா முத்து மாமா தான். பாத்து வாங்க சார். பாத்து வாங்க. பாத்து சார். பொறுமையா போ. இப்படி வாங்க சார். இங்க இங்கதான் உட்காருங்க. இங்க சார், இங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். நான் வெண்ணிலாவுக்கு முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். தாராளமா. ஓகே. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. சார், உங்களுக்கு இப்ப ஷேவ் பண்ணலாமா? கேர்ள், இங்க வாமா, ஒரு ஷேவிங் இருக்கு. வா வா. அப்புறம் சார், வெண்ணிலா இப்போ உங்க கண் பிரச்சனை பத்தி சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்கு சார்?
கண்ணில் ஏதாவது வலி இருக்கா? வலி இருக்கு, பெரிய வழியில தாங்கிக்க வேண்டியதுதான். ஆனால் அது ஐ ட்ராப்ஸ்லாம் டாக்டர் கொடுத்துருக்காது, போட்டால் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காரு. அதை போட்டுட்ருக்கேன். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பத்தி டாக்டர் என்ன சொன்னாங்க சார்? அதான் அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அதெல்லாம் கண்டினியூ பண்ணணும். 10 நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விஷன் வந்துடணும், கண்ணு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேலே கடவுளுக்கு தான் தெரியும். நல்லதே நினைப்போம், நடக்கிறது நடக்கட்டும். என்னமோ சார், திடீர்னு இப்படி நடந்து போச்சு. நான் உங்களுக்கு மேரேஜ் நடந்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில் என் கண்ணு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். எந்த கண்ணு அவளுக்கு பிடிக்கும்னு சொன்னாலும் அந்த கண்ணால் அவளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதை நினச்சி தான் கஷ்டமாக இருக்கு. என்ன வெண்ணிலா கிட்டேருந்து சத்தமே காணோம்? சார், வெண்ணிலா தூங்கிட்டு இருக்காங்க. நான் வேணா எழுப்பட்டுமா? இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தூங்கட்டும். அது அவள் என் பக்கத்தில் இருந்தானா மாமா என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பா. அவள் பாவம், என்ன பண்ணுறது, அவனால் முன்ன மாதிரி முடியல. அவள் பகல்லாம் தூங்கவே மாட்டா, டயர்டாக இருக்கா போல இருக்கு, வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சுல. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க, சீக்கிரமே உங்களுக்கு கண் பார்வை வந்துடும். நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கக்கா. சொல்றேன். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கண் பார்வை வந்துடும். என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்றேன். எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றோம். உங்க நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமே பார்வை வந்துடும். நீங்க நினைச்ச மாதிரியே சந்தோஷமா இருப்பீங்க சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸ். வெண்ணிலா இதே மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பா. ஆத்தா அதை பொண்ணு இது பொண்ணு எதுவாக இருந்தாலும் ஆத்தா கிட்ட தான் கேட்பா. அதே மாதிரி நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்றீங்க, நல்லதுங்க. என் முத்து மாமா என் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை இங்க வந்ததுல இருந்து வெண்ணிலா வெண்ணிலாங்குது. ஆனா என் முத்து மாமாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு என்னால முடியல.
வெண்ணிலா ஓகேவா? நல்லா இருக்கு, தேங்க்ஸ். ரோஷினி மேடம், சார். எனக்கு இந்த பொண்ணு ஷேவ் பண்ணுச்சுல்ல, ஆமா. அந்த பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். டிப்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். சார் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க சார், நான் கொடுத்துட்றேன். இல்லை இல்லை இல்லை, என் கையில் கொடுக்கணும், கூப்பிடுங்க. முத்து மாமா, ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். மருது, என்ன விஷயம் சொல்லுங்க. ஸ்வேதா, வெண்ணிலா எந்த ஏரியாவில் இருக்குன்னு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். கேர்ள், இங்க வாமா. சார், அந்த கேர்ள் உங்க பக்கத்துல தான் நிக்கிறா. ஓ சாரி சாரி சாரிம்மா, அது கண்ணு தெரியாது. என்னம்மா வாங்கிக்கோ. சூப்பர் மருது, நீங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பெரிய ட்ரீட்டே வைக்கிறேன். ஆமா, எப்படி கிடைச்சது? எந்த இடத்துல பாத்தீங்க கரெக்டா? சரி, ஓகே ஓகே, மத்தெல்லாம் நாம வீட்டுல வந்து பேசிக்கலாம். பாய். முத்து மாமா, நம்ம வெண்ணிலா, போலாமா? முடிஞ்சதா? சரி சரி. அக்கா, என் முத்து மாமாவை பார்க்கணும்னு நினைச்ச மறு நிமிஷம் கடவுள் அவரை என் கண்ணில் காட்டிட்டாரு. முத்து மாமா, அது நான் ரோஷினி அக்கா கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. அக்கா, அவரை நேர்ல பார்த்ததும் மனசு துடிச்சு போச்சுக்கா. அவர்கிட்ட வெளிப்படுத்த முடியாம போயிடுச்சு. எந்த அருகதையும் இல்லாத பாவியும் அவர் முன்னாடி நின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஆனா மாமா கையால எனக்கு இந்த 100 ரூபாய் கிடைச்சது 100 கோடிக்கு சமம். ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இங்க பார் வெண்ணிலா,
உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கோவில்ல நீ நினைச்ச உடனே உன் மாமாவை பார்த்த, இங்கேயும் பார்த்துட்ட. இனிமே நீ நினைச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயும் போயிடலாம். ரோஷினி, யார் வீட்டுக்குள்ள போயிடலாம்? கஸ்டமர் கிட்ட பேசிட்டு இருந்த ஸ்வேதா. என்ன கன்ஃபியூஷனா இருக்கா உங்களுக்கு? என்னடா இப்படி மிமிக்ரி எல்லாம் பண்றேன்னு? சொந்த குரல்ல ஸ்வேதாவா பேசுற, வெண்ணிலா மாதிரியும் பேசுறேன்னு குழப்பமா இருந்திருக்குமே. ஆமா, அதான் நீங்க எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே, அதனாலதான் முத்தரசன் சார் முன்னாடி எதுவுமே பேசாம இருந்தேன். அதான் பிரச்சனையே. மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ அதிர்ச்சியான தகவல் அவருக்கு எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்து ஆக்சிடென்ட்ல அடிபட்டு வெண்ணிலாவும் சீரியஸா இருந்தா. ஐயோ, இப்ப எப்படி இருக்கு வெண்ணிலாக்கு? சொல்றேன். வெண்ணிலா சீரியஸா இருக்கான்னு தெரிஞ்சா அன்னைக்கே மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிரோடு இருந்திருப்பாரானே சொல்ல முடியாது. அதான் அந்த நேரத்துல வேற வழியே இல்லாம நான் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட சம்மதத்தோட வெண்ணிலா மாதிரி பேசி நடிச்சேன். ஏன்னா முத்தரச மாமாவுக்கு கண்ணு தெரியாத சூழ்நிலை, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? வெண்ணிலாக்கு சரியாயிடுச்சா? அதான் அவ என்ன நினைக்கிறானே தெரியல. கோமா ஸ்டேஜ்ல இருந்து மீண்டு வந்து கண் முழிச்சிருக்கான். ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. எப்படியாவது வெண்ணிலாவை கண்டுபிடிச்சு மாமா கிட்ட ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் இப்படி நடிச்சு ஆகணும்.